ஊரு விட்டு ஊரு வந்து. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். இப்போது தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தனது 13வது வயதில் பொன்னையன். ஊர் புதுசு, இங்கு வாழும் மக்கள் புதுசு. இந்த சூழலில் ஊரு விட்டு ஊரு வந்து எர்ணாகுளம் வருகிறார் சிறுவன் பொன்னையன். பள்ளிக்கு செல்லும் வயதில் வேலை தேடி எர்ணாகுளம் வீதிகளில் அலைகின்றார் சிறுவன் பொன்னையன். தன் கால் போன போக்கில் சிறுவன் பொன்னையன் எர்ணாகுளம் முழுவதும் வேலை தேடி அலைகின்றார். சிறுவனாக இருப்பதால் வேலை கொடுக்க மறுக்கின்றனர். பசியின் கொடுமை, சாப்பிட்டு பல நாட்கள் ஆகியதால் மயக்கமடைந்து ஒரு வீட்டு வாசலில் விழுகிறார் சிறுவன் பொன்னையன். மனிதாபிமானம் மிக்க அந்த வீட்டுக்காரர் சிறுவன் பொன்னையன் முகத்தில் தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிய வைத்து பொன்னையனுக்கு தண்ணீர் கொடுத்து குடிக்க வைத்து பொன்னையனின் பசியை போக்குகின்றார். சிறுவன் பொன்னையன், உங்க வீட்ல ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க என்று கேட்க, இந்த வீட்ல என்ன இருக்கு நீ வேலை பார்க்கறதுக்கு என்று அந்த வீட்டுக்காரர் சொல்ல, ஒருவேளை சோறு போட்டிருக்கீங்க, அதுக்காகவாவது ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க, அந்த வேலையை இன்னைக்கு முழுவதும் செய்கிறேன் என்று சொல்ல, வீட்டுக்காரர் ஆச்சரியப்படுகிறார். இந்த சின்ன வயசுல இவ்வளவு வைராக்கியமா? இந்த வறுமையிலும் தானம் பெறுவது எனக்கு பிடிக்காது, உழைக்க நான் தயாராயிருக்கேன் என்ற பொன்னையனின் தன்மானம், தன்னம்பிக்கை ஆகியவற்றை மெச்சும் அந்த வீட்டுக்காரர் வீட்டில் சிறு சிறு வேலைகள் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். தன் பசியை போக்கி தன்னை காப்பாற்றிய நன்றிக்காக அந்த வீட்டில் சிறுவன் பொன்னையன் வேலை செய்கிறார். இரவு நேரங்களில் ஏதோ ஒரு கடைத்தெருவில் யாரோ ஒருவரின் கடைக்கு முன்னாலோ, இல்லை ஒரு வீட்டிற்கு முன்னாலோ, இல்லை பஸ் ஸ்டாண்டிலோ, இல்லை அந்த ஊரில் இருக்கும் பள்ளிக்கூட விளையாட்டு மைதானத்திலோ ஒரு பழைய பேப்பரை விரித்து, இல்லை என்றால் வெறுந்தரையில் படுத்து தூங்குவது வளரும் இளைஞன் பொன்னையன் தினந்தோறும் வாழும் வாழ்க்கை. காலையில் தூங்கி எழுந்தால் இன்று சாப்பாட்டிற்கு என்ன செய்யப் போகிறோம் என்ற எண்ணமும் பயமும் வளரும் இளைஞன் பொன்னையனுக்கு வந்துவிடும். ஆமாம், வளரும் இளம் பருவம் நேரத்துக்கு பசி எடுத்துவிடும். இந்த பசி கொடுமையிலிருந்து தப்பி பிழைக்க ஒருவேளை சாப்பாட்டிற்காக பக்கத்து வீடுகள், பக்கத்து தெருக்கள் இப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் பொன்னையனுக்கு வேலை செய்வதும் சாப்பிடுவதுமாக இருக்கின்றது. சில நேரங்களில் இந்த வேலையும் இருக்காது. இப்படியான சூழலில் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருப்பார் இளைஞன் பொன்னையன். இந்தியா சுதந்திரமடைந்து 15 வருடங்கள் ஆகும் காலம். இன்று போல் அன்று விஞ்ஞானம் வளராத காலம். ஆம், ரோட்டோரங்களில் உள்ள சாக்கடைகள் மற்றும் சில வசதியானவர்கள் வீட்டுக்குள் இருக்கும் டிரைனேஜ்கள் மனித மலத்தை மனிதன் அள்ளி சுத்தம் செய்யும் காலம். இப்படியான வேலைகளும் ரோட்டில் அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பார்கள். இதை பல சமயங்களில் இளைஞன் பொன்னையன் பார்த்து கடந்து போவது உண்டு. ஒரு நாள் வேலையில்லாமல் அந்த சாக்கடையை அள்ளும் வேலையை செய்வதற்கும் செல்கின்றார் இளைஞன் பொன்னையன். சாக்கடைகள் அள்ளுகின்றார், சுத்தம் செய்கின்றார். ஒரு நாள் அல்ல, பல நாட்கள் சாக்கடை அள்ளும் வேலையையும் செய்கின்றார் இளைஞன் பொன்னையன். இந்த வேலையை செய்தாலும் சாப்பாடு மட்டும்தான், சம்பளம் இல்லை. சாக்கடை அள்ளும் வேலையாக இருந்தாலும் சலிக்காமலும் மற்றவர்கள் மனசு நோகாமலும் இந்த வேலையை செய்கிறோமே என்று தன் மனதுக்குள் வருந்திக் கொள்ளாமலும் அந்த வேலையை உண்மையாக செய்கின்றார் இளைஞன் பொன்னையன். ஆனாலும் சாப்பாடு மட்டும்தான், சம்பளம் இல்லை.